கண்ணு கட்டின வரைக்கும் இந்த ட்ராக் எனக்கு தெரியல. டைம் ட்ரை பண்ணிங்கன்னா 2000 ரூபா ஓகே ஆயிடுச்சு. ஒரு பெரிய யானை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஏறி. ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ராக் வெடிக்கல் பாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இந்த மோட்டோ விளாகிங் வியூவில் உங்களை ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறேன். ஸோ ஹாப்பி டு see you. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரேஸ் ஓட்ட போகிறோம். இங்கே ரோட்லியா சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இல்லை ட்ராக்ல இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா GT 650 வந்துட்டு இருக்கு அண்ட் நம்ம டார்க் காஸ். ஸோ ஓகே கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு கரும்பத்தம்பட்டியில் இருக்க ஒரு ரேஸ் ட்ராக் வந்து போகிறோம். ஸோ கோயம்புத்தூருக்கு தெரியும். ஸோ கரும்பத்தம்பட்டி எங்கே இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் ட்ராக் அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது, வாய்ப்பு இல்லை. ஸோ காய்ஸ், அங்கே வந்து நம்ம போய் நம்ம ஆர்சியும் GT 650 ஓட்ட போகிறதுல ஒரு கோ கார்ட்டை வந்து ஓட்ட போகிறோம். ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸாக இருக்குது. ஸோ ஒரு 30 மினிட்ஸில் போயிடுவோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கோ கார்ட் ஓட்டியிருக்கேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அது 200cc தான் ஓட்டியிருக்கேன். ஆனால் நம்ம இங்கே பார்க்க போகிற 380cc எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கம்பியும் இதை பார்த்தாலே எனக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் தாங்க ஞாபகம் வருது. போகும்போது எங்கேயாச்சும் கல்வி இது விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். இறந்திடவா நீ பிறந்தாய். ஸோ கைஸ், கோஸ்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் ரேஸ் ட்ராக் வந்தாச்சு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கரும்பத்தம்பட்டி டு அவினாஷி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஹைவே கீழே இருக்குது. லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் வந்து கோஸ்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் தேடி பார்த்தாலே வந்துடும். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண் ரோடாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய ஏக்கர் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன். 100 to 200 வரும்னு நினைக்கிறேன். கண்ணு கட்டின வரைக்கும் இந்த ட்ராக் எனக்கு தெரியல. ஒரே வெட்ட வழியா இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாமே ஒரு எலக்ட்ரிசிட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஏரியான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு டவராக தான் இருக்குது. இந்தாச்சு கைஸ், இப்போ தெரியுதா உங்களுக்கு ட்ராக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங்கு. உள்ளே ஒரு ட்ராக் இருக்கும் போல். ஸோ வெளியே டயர்ஸில் அடிக்க வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா BMW 320D MG க்ளோஸ்டர். ஸோ இந்த வண்டியெலாம் இருக்குது. நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம ட்ராக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங்கு. ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா F1 F4லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற கார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவுட்டர் ரிங் வந்து 4.4 கிலோமீட்டர்ஸ் வந்து லென்த் இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ட்ராக் இருக்குது. இதுதான் வந்து இன்சைடில் கோ கார்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ட்ராக்கு. பெருசாக தான் இருக்குது, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 200cc காட்டு. அந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 380cc காட்டு. மக்களே, ஒரு மாஸ்டர் எனர்ஜியோட ஆரம்பிப்போம் நாம. வெற்றியுடன் திரும்புகிறேன். தப்பா நினச்சிக்கிறதுங்க, இது ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாது. சும்மா மோட்டோ ஜிபி F1 ரேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ட்ரிங்க் யூஸ் பண்ணுவாங்க. இது யூஸ் பண்ணால் உண்மையாலுமே நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமாங்கிறது இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிட வேண்டியதான். அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டு. மக்களே, நம்ம வந்து கார்ட்டை வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ 380cc வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு வந்து 900 per பர்சனுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வந்து நீங்கள் 10 மினிட்ஸ் ஓட்டுறதா இருந்தால் 1300 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதை வந்து நீங்கள் தொடர்ந்து 10 மினிட்ஸ் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். நடுவில் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்கன்னா அவ்வளோதான், ஓகேயா. நீ டிஸ்குவாலிஃபை ஆகிட்டே கிளம்ப வீட்டுக்கு. இல்லைனா கூட வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஓட்டிட்டு கொஞ்சம் இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த 5 மினிட்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் 5 மினிட்ஸ் பண்ணும்போது 900 பே பண்ணாகும். ஸோ நீங்கள் 2 டைம் பண்ணிங்கன்னா 1800 2000 கிட்ட ஆகும். ஒரு ரேஸ் ட்ராக் நடத்துகிறேன், இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியம். நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு வந்து பே பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா வந்து இப்போ நான் மறுபடியும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கோ கார்ட்டோட வியூ. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் உட்கார்றதுக்கு. பட் ஓட்டும்போது நல்லா ஜாலியாக இருக்கும் மக்களே. இது ஓட்டு 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 அடிச்சு நிறவல்ல கில்லி சாங் தாங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நல்லா பவராக இருக்கு. ட்ரிஃப்டிங் நல்லா எடுக்குது. ஸோ நல்லா ட்ரிஃப்ட் ஆகுதுங்க. மக்களே, இந்த கார்னர்ஸ்லாம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துட்டோம்னா நம்ம வந்து லேப் டைமிங்கை வந்து கம்மி பண்ணலாம். உங்களுக்கு அதனால தான் வந்து அதில் ஸ்பீடாக போகிறதுக்கான காரணம். ஸோ இப்போ ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் பண்ணிடலாமா? ஏய் ஏய் பக்காவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காட்டு திடீர்னு ப்ரொஃபஷனல் டிரைவர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணுறதுங்க, இந்த மாதிரி ஒரு ட்ராக் பார்க்கும்போது தானாக வெளியே வந்துடுதுப்பா. நமக்கு முன்னாடி ஒரு 2 பேர் போயிட்டுருக்காங்க, வாங்க அவங்கள பிடிக்கலாம். எஸ், டுடேஸ் மை டே. என்ன தம்பி
மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2. இதுக்கு 2000 ரூபா கொடுத்துருக்கேன். டயரை தேய்க்காம போக மாட்டேன். ட்ராக் செஷன் முடிஞ்சு. ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ட்ராக் செஷன் எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது. பட் வந்து 2000 ரூபா ஓகே ஆயிடுச்சு. 2000 ரூபாய்க்கு இவ்வளோ ஒர்த்தா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். அந்த 2000 ரூபா இருந்தால் பெங்களூர் போயிருப்பேங்க நீட்டாக பெட்ரோல் போட்டு. ஸோ என்னோடய அட்வைஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் எடுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து ஒர்த்து இருக்காது. அதுக்கு மேலே ஓட்ட முடியாது, உங்களுக்கு கை வலிக்கும். என்ன மாதிரி ரேஸ் பிரியர்கள் வேணால் 2 டைம் ட்ரை பண்ணுவானுங்க. மற்றபடி இதில் ஒன்றும் இல்லைங்க. 5 மினிட்ஸ் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் இவ்வளோ ஒர்த்து கிடையாது. நீங்கள் ஒரு 800 to 1000 சேவ் பண்ணலாம். என்னடா பொழுது சாய போது ஒன்றும் நடக்கலையே நினச்சேன், இவன் நடத்திட்டான். இவருக்கு இதான் வேலை. மக்களே ஜிடி பஞ்சர் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, டயர் தனியாக ரிமு தனியாக கல்டு வந்துருக்குது. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஒரு பெரிய யானை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஏறி இருக்குது. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ மக்களே எப்படி வந்திருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து வண்டி ஓட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. வெயிட் மேனேஜ் பண்ணணும்னா ஃப்ரண்ட் வீல் லோடு கொடுத்து ஓடிட்டுருக்கேன். நார்மலாக அப்படியே ஓட்டிங்கன்னா ரிமு வளைஞ்சிரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை வந்து முன்னாடி கொடுத்து ஓட்டிகிட்ருக்கேன். GT 650 ஸ்லோ ரேஸ் பார்த்துருக்கீங்களா? இதுதான் பார்த்துக்குங்க. ஏண்டா ஸ்லோ ரேஸ்ல இவ்வளவு வேகமாவடா வர்றது? பேக் டயர் ரிமூவ் போச்சு போ. அழகா என்ன என் கையில் கொடுத்துட்டு அவன் பாருங்க நீட்டாக ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறான். நிறைய பேர் எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. யாரா இவனுங்க வித்த காமிச்சிட்டு போயிட்டு இருக்கானுங்க நினச்சிட்டு இருக்கானுங்க. இவன் சரியான பைத்தியம் இல்லை, சரியாகாத பைத்தியம்டா. அப்படியே 20லேயே ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சண்டே, பஞ்சர் ஷாப் இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல. அது மத்தியானத்துக்கு மேலே. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு போடாங்கடி வந்துருச்சு. ஜிடிக்கு பஞ்சர் போட்டாச்சு, அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கொஞ்சம் ஷார்ட் வீடியோவாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் ஸ்டே டியூன்ட் டு ட்ராக் ஹூலிகன் வ்ளாக்ஸ்.